இந்த கிலோமீட்டருக்கு பண்ணி இப்போ எவ்வளோ ஆச்சு? இப்போ 47,500 ஆயிடுச்சு. 47,500. இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்டேரிங்கு அப்புறம் சொன்னது பார்க்கணுமா? ஸ்டேரிங் பார்க்கணும். ஸ்டேரிங் அப்புறம் மரம் வந்துட்டு ஏசி. ஏசின்னா நம்ம ஒயில் ஃபில்டர் மாற்ற விட ஏசியை பார்க்கலாம். இது பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ ஏசி பிரச்சனை இல்லை. ஸ்டேரிங் பார்க்கணும். अरे yeah, we will be Apollo Muntazah में बिल्डिंग yeah, no Vincent office. We are on the way. हमने बना छोड़ा सा Yeah, we are on the way. 2 minutes we will be there. Okay. Yeah. சரி சொல்லுங்க. சூப்பர். அதான் ஸ்டேரிங் மட்டும் பார்த்தா போதும் இல்ல? ஸ்டேரிங் மரம் அந்த இருநூறு ஏசி கொஞ்சம் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண கூட்டுவா. ஆயில் ஃபில்டர் மாற்ற கூட்டுவா. ஏசி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டேரிங் மட்டும் ஸ்டேரிங் மட்டும் பார்க்கணும். அப்புறம் வாட்டர் வரும். நான் டேட் எழுதிட்டு நான் இது எழுதிட்டு டேட்டு நான் கவனிக்கல. இது டெய்லி கீழே மேலே கொண்டு வந்து போகும்போது சைன் வாங்கி ஃபைல் போட்டது. ஃபைல் ஓகே. இது சிவா கிட்டயோ சைன் பண்ண சொல்லி சிவா கிட்ட கொண்டு சைன் வாங்கிட்டு சார் திட்டு வர்றதுனால தான். எனக்கு ஒன்றும் இல்லை. சார் கேட்பாரு என்னப்பா பண்ணேன், முதல்ல என்ன கேட்பாரு, நீ தானே முதல்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லுவாரு. ஸோ கரெக்டாக அந்த அன்னைக்கு இதில் டேட்டு கேட்டு வாங்க, எத்தனாம் தேதி சைன் பண்ணிருக்கேன். சிவா கிட்ட டேட் போட சொல்லுங்க. சிவா இல்லைன்னா சாரு கிட்ட, சார் இல்லைன்னா என்கிட்ட யார்கிட்டயாச்சும் ஒரு ஆளுகிட்ட இது கொஞ்சம் காமிச்சிட்டு அப்புறம் பண்ணா போதும். அப்போ நீங்கள் சேஃப், உங்கள் சைடு எந்த பிரச்சனை இருக்காது. நான் சிவாட்ட டெய்லி காட்டுறது. அவர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சைன் பண்ணிட்டாருன்னு சொல்லி. இங்கே ஸ்டார்ட் எழுதி இங்கே எண்ட் எழுதினா போதும். இங்கே ஸ்டார்ட் எழுதிட்டு இங்கே எண்ட் எழுதினா போதும். இங்கே டோட்டலுங்கிறது இந்த ரெண்டும் கழிச்சா 1 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் அது இதான் இங்கே எழுதணும். இங்கே எழுதணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் இங்கே எண்டு இங்கே டோட்டல். பேப்பர் புரியல? ஆஃபீஸில் பேப்பர் இருக்காது. இது வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து ஆனால் இது எழுதும்போது தான் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போகிறோம், எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறோம், எவ்வளோ இந்த ஒரு மாதம் எவ்வளோ ட்ரேடு நடந்திருக்கு, இதெல்லாம் அப்போ தான் கணக்கு வரும். நம்ம இப்போ இதை கூட்டி கழிச்சாலே அதுனா நீங்கள் சும்மா எழுதினாலே போதும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போறீங்கிறது இதுலேருந்து இது கழிச்சா போதும். 37 டிவைடட் பை 990 எவ்வளோ வருதோ ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரும். அது இந்த சைடு எழுதும் போது நம்மளுக்கு ஒரு கணக்கு வரும். சரி, நீங்கள் பிரிண்ட் எடுத்தாங்க மேலே வந்து நான் சொல்லி தரேன் என்னென்ன பண்ணணும். பாத்ரூம் போயிட்டு வர நீங்க கால் அடிக்கணும்.